நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், சபைக்குள்ளே எப்படி பாலாக்கம் அருவருப்பு வரும்? சிலையை வச்சுருவாங்களோ அல்லது ஏதாவது ஒரு படத்தை வச்சுருவாங்களோ நம்ம நினைப்போம். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், பாலாக்கம் அருவருப்பு என்பது நமக்குள்ள சாத்தான் புகுந்து நாம தான் அந்த சபைக்குள்ளரையே அருவருப்பாக உட்காந்துருப்போம். என்னை விரட்ட முடியாது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் ஒரு சபைக்குள்ளே போயிட்டேன். நான் சபையில் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் விசுவாசியாக இருக்கிறேன். எனக்குள்ளற பிசாசு அவன் நுழைஞ்சி என்னை அருவருப்பாக மாற்றி நான் அந்த சபைக்குள்ளே உட்காந்துருக்கிறேன்னா என்னை யார் விரட்ட முடியும்? விரட்ட முடியாது. பாலாக்கு அருவருப்பு ஒரு சிலையை வச்சாக்க கண்டிப்பாக என் பிள்ளைங்க 2 பேரை என்னப்பா இதை கொண்டு வந்து வச்சிருக்கேன்னு சொல்லி என் பிள்ளைங்க சண்டை போடலாம், என் மனைவி சண்டை போடலாம். அதை யாரோ ஒருத்தங்க பக்தி வைராக்கியத்தில் ஒரு பிணைக்காசை போல் இருக்குதான ஒரு ஆசார் என்ன பண்ணுவான், அதை உடச்சி தூக்கி வெளில போட்டு போயிடுவான். ஆனால் எனக்குள்ள பிசாசு நான் அருவருப்பான அந்த விக்கிரகத்தை போல் மாறி நான் அங்கே உட்காந்துருக்கிறேனாக்க என்னை என்ன பண்ண முடியாதுனாக்க விரட்ட முடியாது. இன்றைக்கி பாலாக்கம் அருவருப்பு சபைக்குள்ளே எப்படி வருங்கிறதுக்கு இதுதான் எடுத்துக்காட்டு. நம்ம நினைக்கிறோம், எவ்வளோ ஒருத்தர் கொண்டு கட்டாயமாக ஒரு சிலையை வச்சுருவான், ஒரு பெரிய படத்தை வச்சுருவான், அந்த சபையை அப்படியே அசுத்தம் மாட்டிடுவான். சபையை பார்த்தாக்க அப்படியே ஒரு பெரிய அரண்மனை மாதிரி இருக்கும். உட்காந்துருக்கதான நபர்களை பார்த்தாக்க தெரியும் அது பாலாக்கம் அருவருப்பு அங்கே இருக்கா இல்லையான்னு சொல்லி. இனி வரும் நாட்களில் ஸ்தோத்திரம், எது பாலாக்கம் அருவருப்புனாக்க நமக்குள்ள சாத்தானுடைய ஆளுகை நாம் சாத்தானுக்குரியவளாக மாறி நாம் சபைக்குள்ளே உட்காந்துருக்கும் பொழுது நம்ம நினைப்போம், இந்த அம்மா 18 வருஷமாக வந்துச்சு சபைக்கு, இதுக்குள்ளேயா பிசாசு இருக்கும்? நல்ல அம்மா நினைப்போம். ஆனால் அந்த அம்மாக்குள்ளே தான் அந்த பிசாசு இருக்கும். அந்த அம்மா விரட்டக்கூட முடியாது, திட்டக்கூட முடியாது, கண்டிக்க கூட முடியாது. ஆனால் அது சபைக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் இடர பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்படி வருது? அதான் பாலாக்கம் அருவருப்பு. சோதரம், சபைக்குள்ளர இப்படிப்பட்ட அருவருப்புகளை பிசாசு ரொம்ப எளிமையாக கொண்டு சபைகளுக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதை தான் கர்த்தருடைய வார்த்தை, பாலாக்கும் அருவருப்பு சபைக்குள்ளே வரும். அந்த அருவருப்பை குறித்து நம்ம புரிந்து கொண்டோம்னாக்க கண்டிப்பாக அங்கே இருக்குதான ஒரு நபரை நம்ம என்ன பண்ண வெறுக்க மாட்டோம். அதுக்குள்ளே இருக்குதான அந்த அருவருப்பான விக்கிரகத்தை கடிந்து கொண்டு நாம் என்ன பண்ணுவோம்? ஜெபிப்போம். நிச்சயமாக அந்த அருவருப்பானது சபையை விட்டு அது விலகி ஓடி போயிடும்.